சமூகத்திலே ஆராதனை செய்யும்படிக்கு தேவரீர் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்கள் தடைகள் யாவையும் மாற்றி எங்களை இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறீர். இந்த நாளை நாங்கள் கண்டது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. இசப்பா, இதோ இந்த நாளிலே கூட தகப்பனே அப்பா, தடைப்பட்டிருக்கிற யாவரையும் என் தேவனில் துரிதமாய் கொண்டு வரும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து இந்த நாளினுடைய ஆண்டவரே இசப்பா மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு போகும்படி ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பொறுப்பெடுக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாடல் ஆராதனை பகுதிகள் ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். காணிக்கை பகுதி, தேவ செய்தி பகுதியை என் தேவனீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே இசப்பா. எங்கள் இருதயங்கள், எங்கள் நினைவுகள், எங்கள் சிந்தைகள், யோசனைகள் யாவற்றையும் ஆண்டவரே உமக்கு முன்பாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் நீர் அவைகளை ஆட்கொள்ளும்படி செபிக்கிறோம். முழு இருதயத்தோடு கூட, உள்ளத்தோடு கூட, சிந்தையோடு கூட, பலத்தோடு கூட ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்தும்படியாக எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தகப்பனே, எங்களுடைய பலவீனங்கள், எங்கள் குறை குற்றங்கள் யாவையும் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உடைய பிரச்சனத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. நாம் நின்றவண்டமாய் சில பாடல்களை பாடி நாம் துதிக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை எண்ணி பார்த்து அவருடைய கிருபை இந்த காலவேளையிலே நம் மத்தியிலே பெருகட்டும். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. தேவன் அதிகமான கிருபை பெறுவார். ஹல்லேலூயா. காலைதோறும் உந்தன் கிருபை புதிது, மாறாததே உந்தன் அன்பு. இந்த நாவில் உந்தன் துதியை வைத்தேன், கர்த்தாவே நீர் எனக்கு போதும். காலைதோறும் உந்தன் கிருபை புதிதே, மாறாததே உந்தன் அன்பு. இந்த நாவில் உந்தன் துதியை வைத்தேன், கர்த்தாவே நீர் எனக்கு போதும். நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீரே. நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீரே. சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பசியில் வாடி கிடக்கலாம். மழையின்றி வாழ்வெளிகளெல்லாம் பலனற்று போயிருக்கலாம். சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பசியில் வாடி கிடக்கலாம். மழையின்றி வாழ்வெளிகளெல்லாம் பலனற்று போயிருக்கலாம். கர்த்தாவே, உம்மை தேடும் மனிதர்க்கோ ஒருபோதும் ஒரு குறைவு இல்லை. கர்த்தாவே, உம்மை தேடும் மனிதர்க்கோ ஒருபோதும் ஒரு குறைவு இல்லை. நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீரே. நாள்தோறும் உந்தன் கிருபை புதிதே, மாறாததே உந்தன் அன்பு. எந்த நாவில் உந்தன் துதியை வைத்தேன், கர்த்தாவே நீர் எனக்கு போதும். நாள்தோறும் உந்தன் கிருபை புதிதே, மாறாததே உந்தன் அன்பு. எந்த நாவில் உந்தன் துதியை வைத்தேன், கர்த்தாவே நீர் எனக்கு போதும். போதுமே, நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. நீ போதுமே,
நிச்சயம். உம்மை நம்பினோர்க்கு குறையில்லையே, சொன்னதை நிறைவேற்றுவி நிச்சயம். உம்மை நம்பினோர்க்கு குறைவில்லையே, நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீரே. நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீரே. காலைதோறும் உந்தன் கிருபை புதிதே, மாறாததே உந்தன் அன்பு. எந்த நாவில் உந்தன் துதியை வைத்தீ, கர்த்தாவே நீர் எனக்கு போதும். காலைதோறும் உந்தன் கிருபை புதிதே, மாறாததே உந்தன் அன்பு. எந்த நாவில் உந்தன் துதியை வைத்தீ, கர்த்தாவே நீர் எனக்கு போதும். நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீரே. நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. நீ போதுமே, நீ போதுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா. அளவற்ற அன்பினாலே நம்மை நேசித்திருக்கிறார், அன்பு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எண்ணி பார்த்து இந்த காலவேளையிலே இயேசுவின் அன்பை குறித்து நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத ஒரு அன்பு, புறம்பே தள்ளாத ஒரு அன்பு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தருடைய அன்பை எண்ணி பார்த்து. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் போல எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் போல எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னையே மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு.
தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு விவரிக்க முடியாத ஒரு அன்பு. அது ஆழம், அகலம், உயரம், நீளம் அறிவிக்கட்டாத ஒரு அன்பு அது. ஹல்லேலூயா. நம்மை தூக்கி நிறுத்தி அன்பு, நம்மை தூக்கி எடுத்த அன்பு, குழியிலிருந்து தூக்கி எடுத்த ஒரு அன்பு, குப்பையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல் உயர்த்தின ஒரு அன்பு. ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத ஒரு அன்பு. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காகவே சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. ஓ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, நம் மீது எவ்வளவா அன்பு கூர்ந்தாரே. ஹல்லேலூயா. அந்த அன்பை எண்ணி பார்த்து ஒரு விசை கூட அந்த அன்பை உள்ளத்தின் ஆழத்தில் நாம் துதிப்போம். இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மனநாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. ஆமென். என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, 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 பூரண அன்பு. யெகோவா ஈரே அந்த தேவன், தேவையாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே அந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னால் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே.
எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கத்தரையை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கத்தரையை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாம் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாம் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கத்தரையை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. ஆமென். நெருக்கத்திலே கத்தரையை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் கஷ்டத்தில் கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் யெகோவா தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. சுகத்தை தருகிற தேவன், விடுதலை தருகிற தேவன், நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நம்மை வைக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர ராஜா. கை உயர்த்தி இந்த கால வேளையிலே கர்த்தரை நாம் துதிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. ஓ யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனை துதிக்கிறார்களோ, அவர் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் உள்ளத்திலே ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. மகிழ்ச்சினாலே கர்த்தர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஹல்லேலூயா தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக, நம்முடைய உள்ளத்தை நிரப்புவதாக. மகிழ்ச்சினாலே இடைக்கட்டுகிற தேவனாய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் பட்சத்திலே நீர் இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், துதிக்கும்படியாய் நீர் எங்களை தெரிந்தெடுத்தரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் உன்னதமான ஒரு நாமம், மகத்துவமான ஒரு நாமம் அல்லவா. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உயர்த்தும்படியாய் ஹல்லேலூயா இந்த கால வேளையில் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே இருந்து கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஜீசஸ். உங்க நாமம் உயரணுமே, இந்த மேன்மை அடையணுமே, இந்த பாடலை நான் பாடுவோம். ஜீசஸ். நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் கர்த்தரை உயர்த்துவோம், நாமத்தை உயர்த்துவோம். இன்று மேன்மை இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 யாவே ஆலே. ஹல்லேலூயா. யாவே ஆலே. ஹல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், என் கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று
என்னை நடத்தினீ இம்மட்டும் என்னை தாங்கினீ எந்த நேசு நல்லவரே அவர் என்றுமே போதுமானவர் எந்த நேசு நல்லவரே அவர் என்றுமே போதுமானவர் எந்தன் பாவ பாரமெல்லாம் தன் மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மரித்த எந்த நேசு நல்லவரே எனக்காய் குருசில் மரித்த எந்த நேசு நல்லவரே எந்தன் தேவைகள் அறிந்து மேன் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த நேசு நல்லவரே எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த நேசு நல்லவரே ஒருபோதும் கைவிடாரே ஒரு நாளும் விலகிடாரே ஒரு நாளும் மறவாரே எந்த நேசு உண்மையுள்ளவர் ஒரு நாளும் மறவாரே எந்த நேசு உண்மையுள்ளவர் ஒருபோதும் கைவிடாரே ஒரு நாளும் விலகிடாரே ஒரு நாளும் மறவாரே எந்த நேசு உண்மையுள்ளவர் ஒரு நாளும் மறவாரே எந்த நேசு உண்மையுள்ளவர் I worship you I worship you the reason I live is to worship you I worship you I worship you the reason I live is to worship you கை உயர்த்தி ஆராதிப்போம் I worship you I worship you the reason I live is to worship you I worship you I worship you the reason I live is to worship you the reason I live is to worship you ஹalleluya கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே
இந்த நாள் மட்டும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்தீரே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபையாக இருக்கிறது. 5 மாதம் முடித்து இந்த 6வது மாதத்துக்குள்ளாய் நாங்கள் வந்து ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், நாமத்தை உயர்த்தும்படியாய் நீ செய்த மகத்தான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கும்படியாகவே எங்களை தெரிந்தெடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் நாவிலே உம்மை உயர்த்துகிற துதியை நீர் வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர ராஜா. எங்கள் நடுவிலே ஆளுகை செய்து கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. தடைகளை நீக்குகிற தேவன் எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திர. வாக்குத்தத்தம் செய்த தேவன், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன் என்று சொன்னீரே. கர்த்தாவே உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன், வாக்கு மாறாதவராய் இருப்பதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. எங்கள் பாரத்தெல்லாம் எடுத்து போடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் எல்லா பார கவலைகளை விலகுகிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. அற்புதங்களை செய்கிற கரம் நீட்டப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய கரத்திலிருந்து நன்மையினாலே நீர் ஆண்டவரே எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறீர். நன்மையினால் எங்கள் வாயை நிரப்புகிறீர் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமையே நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாவதாக. அப்படியே கையில் உயர்த்தி இந்த தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன் அப்பா. எல் ஷடாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏயோக்கியமா இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே சர்வ வியாபியாய் நீர் இருக்கிறீர் ராஜா. எஸ் மாஸ்டர், யூ ஆர் an omnipotent oh Lord, you are an omniscient oh master. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலை ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே கர்த்தாவே நீர் கடந்து வந்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இடைக்கட்டி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த அயர்லாந்து தேசத்துக்காய் ஆண்டவரே உம்முடைய திறப்பிலே வந்து நாங்கள் நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய ரட்சிக்கிற கரம் இந்த தேசத்தின் மீது நீட்டப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் இந்த தேசத்தின் மீது நீட்டப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கை குறுகி போகவில்லை என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஜனத்தை அப்பா ஆண்டவரே கர்த்தாவே நீர் மீட்டெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பெற்றிருக்கிற அப்பா இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அப்பா இந்த ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் இவருடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வேதத்தை பற்றி அறிந்திருந்தும் அப்பா அது உண்மையாய் விசுவாசித்து வாசிக்க கூடாதபடி இவருடைய ஆவிக்குரிய கண்களை பிசாசானவன் குருடாக்கி போட்டிருக்கிறானே ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே எல்லா சாத்தானின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறப்பீராக. ஆண்டவரே சுவாமி வேதத்தை விசுவாசித்து வாசிக்கும்படியாய் ஆண்டவரே தேவரே நீர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. தேசத்தை ஆளுகிற தலைவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை நீர் கட்டளையிடுவீராக ராஜா. ஒரு எழுப்புதல் இந்த தேசத்துக்கு கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனைக்கு மீண்டுமாய் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு புதிய மாதத்தை கொடுத்து தேவன் நம்மை அற்புத விதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வழக்கம் போல ஒவ்வொரு வாரமும் நமக்கு இங்கே ஆராதனை நடைபெறும். சரியாக 11:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுகிறோம். 11 மணிக்கு இங்கே வந்து இடம் திறக்கப்பட்டிருக்கும். நீங்கள் முன்பாகவே வந்தால் மிகவும் நலமாயிருக்கும். குறித்த நேரத்தில் நம்ம ஆராதிப்போம். ஜெபத்தோடு கூட குடும்பத்தோடு கூட இந்த ஆராதனைகளிலே நீங்கள் பங்கு பெறும்படியாக எங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் நாளிலே நம்மளுக்கு ஃபேஸ்புக் லைவில் வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது. அது வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து அதை பார்த்து பலன் பெறும்படியாக எங்களோட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். செகண்ட் ஃப்ரைடேஸில் பைபிள் ஸ்டடி நடைபெறும். ஒவ்வொரு வீட்டில் வைத்து அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எந்த வீட்டில் என்பதை உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலமாக தெரிவிப்போம். நீங்கள் அதிலேயும் வந்து பங்கு பெறுங்கள். உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். 3வது சனிக்கிழமைகளிலே உபவாச கூட்டம் மற்றும் சுத்திகரிப்பு கூட்டம் நடைபெறுகிறது. அதுவும் எந்த இடத்துல வைத்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலமாக தெரிவிப்போம்.
கடைசி வெள்ளிக்கிழமைகளிலே நம்மளுக்கு வந்து நைட் ப்ரேயர் உண்டு. 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணுகிறோம். கொஞ்சம் நேரம் இந்த தேசத்திற்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் சபைக்காகவும் ரட்சிப்புக்காகவும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்து தொடர்ந்து அதில் பங்கு பெறும்படி உங்கள் அன்போடு அழைக்கிறோம். மிட்வீக் ப்ரேயர் சிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் சரியாக 6:30 மணிக்கு அது கூகுள் மீட்டில் நடைபெறுகிறது. அதிலேயும் சகோதரிகள் அநேகம் பேர் பங்கு பெறுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பங்கு பெறுங்கள். அநேகரை நீங்கள் அழைத்து வாருங்கள். அந்த கூட்டத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். சபையின் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் வந்து முழு மனதோடு பங்கு பெறும்படியாக மீண்டுமா உங்களை அழைக்கிறோம். நம்ம வந்து ஏற்கனவே அறிவித்திருந்தது போல் நம்மளுக்கு விபிஎஸ் நடைபெறுகிறது. ஜூலை 3லிருந்து 6 வரைக்கும் அந்த 4 நாட்கள் 3, 4, 5 வந்து இங்கே கிளாஸ் நடக்கும். 6ஆம் தேதி சனிக்கிழமையில் வந்து அந்த கடைசி நாள் ப்ரோக்ராம் நடைபெறும். டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் நீங்கள் வந்து உற்சாகமாக பங்கு பெறும்படி அவங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆயத்த கூட்டம் நடைபெறுகிறது. அதற்கான ப்ரேயர் வந்து ஆன்லைனில் நடைபெறுகிறது. சிஸ்டர் ஸ்மிதா விபிஎஸ் டைரக்டர் அதை வந்து லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுடைய கன்வீனியன்ட்டான டேட்டை அவங்க கேட்கும் பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ பங்கு பெற முடியுமோ அதில் வந்து நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லா டீச்சர்ஸும் இந்த கூட்டங்களிலே வந்து பங்கு பெற வேண்டும். ஏன்னா அப்போ தான் ஒரு மனம் வரும், ஒரு ஏக சிந்தை வரும். அது ஒரு கனமான ஊழியத்தை கர்த்தர் நம் கையில் கொடுத்துருக்கிறார். அந்த உற்சாகத்தோடு கூட நம்ம பங்கு பெற முடியும். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். போன வாரம் நாம் அறிவித்திருந்தது போல கர்த்தருக்கு சித்தமானால் ஏவப்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அநேக செலவுகள் உண்டு. நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட் மெசேஜை பார்த்துருப்பீங்க. நமக்கு ரெண்ட் இருக்குது, பிள்ளைங்களுக்கு ஸ்டேஷ்னரி மெட்டீரியல்ஸ் மற்றும் ஸ்நாக் கிஃப்ட் இப்படியாக அநேக தேவைகள் உண்டு. நீங்கள் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது இதற்காக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவதுக்கு டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் எங்களிடத்தில் தெரிவிக்கும்படியாக எங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஜூன் 2 பிறந்தநாள் ஜோஹானா பிரதர் பிரவீனுடைய பொண்ணுக்கு இன்றைக்கு பர்த்டே. அவளுக்காக நாம் ஜெபிப்போம். நம்ம சமந்தா சாமியோட பர்த்டே இன்றைக்கு. அவளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த 2 பிள்ளைகளுக்காக காணிக்கை எடுத்தது பிரகாரம் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜோஹானாக்காகவும் சம்பந்தாக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி இருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணும்னு சொல்லி கைகளை நீட்டி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே அருமையான மகள் சம்பந்தக்காக ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிற மகள் மீது இந்த நாளிலும் தேவ ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாய் சபையாய் சேர்ந்து நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரம் பிள்ளை மீது அமர்ந்திருப்பதாக, தேவ ஞானத்தின் ஆவி மகள் மீது அமர்ந்திருப்பதாக, தேவ கிருபை மகளை நிரப்பட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, கிருபைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே, மகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நீ தந்து சரித்து நல்ல கிருபைகளை தந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற சிறு வயது முதலே ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை அறிகிற அறிவிலும் ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்திலும் வளரட்டும். நோக்க சித்தம் ஆண்டவரே மகள் வாழ்க்கையில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் செய்கிற அற்புதமான கிரியைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். விசேஷ சரீர சுகத்தை தாரும், பலத்தை தாரும், எல்லா தீமைக்கும் பிள்ளையை விலக்கி காத்துக்கொள்ளும் தேவ தூதல் பாதுகாப்பு இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அதே போல ஜோஹானாக்காக ஜெபிக்கிறோம். மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் பிறந்த நாளை கொண்டாடுகிற மகள் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் கடந்து வருவதாக. தேவ கிருபை மகள் மீது இறங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இப்படிப்பட்ட அநேக பிறந்த நாளை ஆண்டவரை பிள்ளைகள் கண்டு கலிகூர்ந்து மகிழும்படியாய் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய ஞானத்தின் ஆவினாலே பிள்ளைகளை நிரப்பி இருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. And may the holy name of God be glorified. காலை வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. And may the Lord God bless each and everyone who are gathered here. 5 மாதம் முடித்து ஒரு 6வது மாதத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். And we have finished 5 months and the Lord God has brought us into the 6th month. இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. And the Lord God who has led us until now, he is just going to lead us. இம்மட்டும் நமக்கு உதவி செய்த தேவன் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வார். And the Lord God who has helped us until now, may he lead us continually. இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 58ஆம் அதிகாரம் முதலாவது
அந்த வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிப்போம். Let's turn our Bibles to ஏசாயா Isaiah 58 11வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிப்போம். and Isaiah chapter 58 verses 11, the first part of the verse. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. The first part of the verse says, the Lord will guide you continually. நாம் ஜெபம் பண்ணுவோம், தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னோடு நீர் பேசும், ஆவியானவரே என்னோடு பேசும், உடைய சமூகத்தில் வந்திருக்கிற என்னோடு நீர் பேசுவீராக என்று சொல்லி ஒவ்வொருவரும் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அந்த காலவேளை தேவன் நம்மோடு பேசுவார். பிதாவே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Our Holy Father, we thank you, Lord, for this blessed time. கர்த்தர் எங்களோடு நீர் பேசுவீராக. Lord, speak to us. பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். And we just pray the Spirit will speak to us. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக எங்கள் கண்கள் எங்கள் இருதயம் திறக்கப்படட்டும். And let our hearts and mind be open. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. And may the holy name of God be இங்கே glorified. கர்த்தர் சொல்ல கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்று சொல்லுகிறார். And the Lord God says here, I will guide you இந்த continually. வசனத்தை வாக்குத்தத்த ஆராதனையிலே நாம் சிந்தித்தேன். And we just meditated this verse in a promise service. வாக்குத்தத்த ஆராதனையிலே தேவன் இந்த வார்த்தை மூலமா நம்மோடு பேசினார். And the Lord God spoke to us through this verse in the promise நம்முடைய service. தேவன் நித்தமும் நடத்துகிற தேவன். Our Lord God is a God who is leading us continually. கர்த்தர் நடத்துவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்காது. And if the Lord God will lead our life, we will never have any lacks in our கர்த்தர் life. நடத்துவார் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை மேல் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். And if the Lord God will lead our life, we will receive blessing over blessing. நம்முடைய தேவன் பாதியில விட்டு விடுகிற அல்ல, நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன். And our Lord God is not a God who just leads us in between, but He is guiding us continually. அதிலே தேவனுடைய நடத்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். So we just need to commit ourselves to the Lord's ஆண்டவரே leading. நீர் என்னை நடத்துவீராக. And we just need to say, Lord, lead எங்களை me. காரியத்திலே நீர் நடத்துவீராக. Lord, lead me in all our things. ஒரு வாஞ்சை ஒரு தாகம் இருக்க வேண்டும். And we just need to have a thirst and desire like கர்த்தர் this. நடத்தும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். And we just need to pray so the Lord God will lead us. அப்போது கர்த்தருடைய நடத்துதலை நாம் காண முடியும். And then we can just see the Lord's leading. அநேகர் வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுக்கு பிரியமாய் நடக்கிறார்கள். And when you just see many people are leading the life pleasing to them. மற்றவர்களால் நடத்தப்படுகிறார்கள். And they are just led by others. பிசாசு சில நேரத்திலே என்ன செய்கிறான், சிலரை நடத்துகிறான். And in many times Satan, he is leading some people. அப்படிப்பட்ட நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். And during those times we are able to face many situations or problems in our life. கர்த்தர் நடத்துவார் என்று சொன்னால், கர்த்தருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சொன்னால் வருகிற எல்லா பிரச்சனையும் நாம் மேற்கொள்ளும்படியே கர்த்தர் உதவி செய்வார். And if the Lord's leading is there in our life, He will help us to overcome all the problems. ஹல்லேலூயா. Hallelujah. அதிலே தேவனுடைய நடத்துதலுக்காக நாம் ஒவ்வொருவரும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். So we just need to pray for the Lord's guidance or Lord's leading in our life. ஆண்டவர் நடத்துவார் என்று சொன்னால் நிச்சயம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். And if the Lord God will lead us, surely we will be able to receive the blessings. உபாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது And when you turn your Bibles to Deuteronomy chapter 32, 12ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? and what do we read in Deuteronomy 32 verses 12? கர்த்தர் வாசிப்போம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். So the Lord alone led him. பாருங்க, இங்க யாக்கோபை குறித்து நாம் சிந்திக்கிறோம். And we are just meditating about Jacob in this கர்த்தர் verse. ஒருவரே அவனை வழி நடத்தினார். And here we read in this verse, the Lord alone led அந்நிய him. தேவன் அவரோடு இல்லை. And there was no foreign God along with him. சோ கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். And the Lord God alone led him. பாருங்க, நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால், And if we just see the reason why we are saved, கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படியே தான் தேவன் நம்மை உலகத்திலிருந்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். and in order to lead us, the Lord God has saved us from this world. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். And the Israelites, they were in the land of Egypt. அடிமைகளாய் இருந்தார்கள். And they were under the bondage in the land of Egypt. அவங்களுக்கு ஒரு குறைவே இல்லை. And they never lacked anything. எல்லா காரியத்திலும் நன்றாக தான் இருந்தார்கள். And they were just very good in all aspect of their ஆனால் life. கர்த்தர் நடத்த முடியவில்லை. But the Lord God wasn't able to lead them. அதனால தான் கர்த்தர்
கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களை விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வருகிறார். And that's what the Lord God is delivering them from the land of Egypt, and He is bringing them எப்போ out. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து கர்த்தர் நடத்துகிறார். And from the time the Lord God delivered them, the Lord God led their lives. Hallelujah. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்ட அந்த நாளிலே, ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து தேவன் நம்மை நடத்துகிறார். And in the same way, even in our life, from the day we got saved and were being delivered from this world, the Lord God is leading us. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நடத்துகிறார். And the Lord God is leading us. யாக்கோபை கர்த்தர் நடத்தினார். And the Lord God led Jacob. அவன் வெறும் கை ஒரு கோலோட அவன் புறப்பட்டான். And he just departed with a rod in his கர்த்தருடைய hand. நடத்துதல் இருந்தபடினாலே, And as the Lord's leading was upon his அவன் life. வாழ்க்கையை நாம் சிந்திப்போம் சொன்னா, அவன் திரும்பி வரும்போது அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். And when you just see about his life, when he returned back, he received many blessings. அவன் பாருங்க, அநேக ஆசீர்வாதத்தோடு அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். And he was just returning to his father's house with many blessings. அதனாலதான் கர்த்தருடைய நடத்துதல் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நமக்கு தேவை. So the Lord's leading is very necessary in each and everyone's life. அநேகரை நடத்துகிறது என்ன சொன்னால், பணம் தான் அவர்களை நடத்துகிறது. And today when you just see many are led by money. பணமும் ஐஸ்வர்யம் தான் ஒரு சிலர் மனுஷனை நடத்துகிறது. And the money and the riches, it is just leading some தேவனுடைய people. பிள்ளைகளையும் ஒரு சிலரை கர்த்தர் பணம் தான் என்ன ஆகுதுன்னா அவர்களை நடத்துகிறது. And even the children of God, in some people's life, the money is leading. லூக்கா 16 அதிகாரத்துக்கு வரும் பொழுது, And when you turn your Bibles to Luke chapter 16. அங்கே 19 20 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால், And Luke chapter 16 verses 19 and அங்கே 20. 19 வசனத்தில் ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்படுகிறது. And then with the verse 19 it speaks about a rich அவன் man. எப்படி வாழ்ந்தான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்படுகிறது. And this verse explains how a rich man led his 20 life. வசனத்திலே லாசருவின் வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறது. And in verse 20 it just speaks about the life of Lazarus. அப்போ அந்த ஐஸ்வர்யவானை நடத்தினது எதுன்னு சொன்னால் பணம் தான் அவனை நடத்தினது. And if you just see, the rich man was led by the money which he had with him. நான் வாசிப்போம் 19 வசனத்தை வாசிப்போம். And when you just read verse 19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுதினம் சம்பூர்ணமா அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். And there was a certain rich man who was clothed in purple and fine linen and fared sumptuously every day. தேட அவனுக்கு நேரம் இல்லை. And he never had a time to seek the Lord. ஜெபிக்க நேரம் இல்லை. And he never had a time to pray to the Lord. தேவனை விசுவாசிக்க முடியவில்லை. And he was not able to believe the Lord. அவன் பணம் ஐஸ்வர்யம் அவனை நடத்த ஆரம்பித்தது. And the riches and the comfort, it just led his life. ஆனா போன பாதையோ கடைசில முடிவு பார்த்தா பரிதமான ஒரு முடிவுக்குள்ளாய் அவன் கடந்து போய்விட்டான். And when you just see the end of his life, and his life ended in pity. அங்கிருந்து தான் இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். And now only from there he just started to pray. இங்க ஜெபம் பண்ணல, பூமியில இருந்தபோது ஜெபிக்கவில்லை. And when he just lived on the earth, he never prayed. அவன் பாதாளத்துக்கு போய் தான் தேவனை தேட ஆரம்பிக்கிறான். And only when he just went to the Hades, he just looked upon the Lord and அங்கிருந்து அவன் prayed. ஜெபம் பண்ணுகிறான். And he just started praying to the Lord from the Hades. சோ அதலே பணம் நம்மை நடத்தக்கூடாது, பொருட்கள் நம்மை நடத்தக்கூடாது. So all the riches or the money, it shouldn't lead our lives. யூதாசும் அவனை நடத்தினது அந்த வெள்ளி காசு தான். And when you just see Judas Iscariot was led by the silver coins which he had with ஆசை him. நடத்தினது பொருளாசை, பொருட்கள் மீது அவன் ஆசை வைத்தான், அதுதான் அவனை நடத்தினது. And as Chaos set his eyes upon the treasures, that led his அதனால life. நம்முடைய இருதயம் எங்க இருக்கோ அங்க பொக்கிஷம் இருக்கும். உன் இருதயம் எங்கேயோ அங்கதான் உன் பொக்கிஷம் இருக்கும். And where your heart is, the treasures are. நம்முடைய இருதயம் தேவன் மீது இருந்துக்குன்னு சொன்னால் தேவன் நம்மை நடத்துவார். And if our heart is upon the Lord, surely the Lord God will lead நம்முடைய us. இருதயம் உலகத்தின் மீது இருக்குன்னு சொன்னா உலகம் நம்மை நடத்தும். And if our heart is towards the world, and the world will lead ஏன் us. உலகத்தாரை போல பேச, உலகத்தாரை போல நடக்கிறார்கள்? And why people are speaking like the worldly people and they act like the ஏன்னா worldly people உலகம் அவர்களை do? நடத்துகிறது. Because the world is leading them. தேவன் நடத்தினா தேவனுக்குரிய காரியத்தை அவன் பேசுவான், நடப்பான். And if the Lord God is upon him, he will be leading the life according to the அதனாலே Lord. தேவன் நம்மை நடத்தும்படி நாம் தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். So we just need to commit ourselves in the hands of the Lord, so he
will lead us. தேவன் எப்படி நடத்துகிறார்? How the Lord God is leading ஒரு us. சில வசனத்தை நாம் இந்த காலையில் சிந்திக்க போகிறோம். And we are just going to meditate it through few verses this morning. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், And when we turn our Bibles to Joel chapter 2 verses தேவன் 26. எப்படி நடத்தினார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். And we are just reading here how the Lord God led. அப்போ தேவன் எப்படி நடத்துவார் என்று சொன்னால் அதிசயமாய் நம்மை நடத்துவார். And how the Lord God will lead us, He will lead us in a wonderful way. வாசிப்போம் அந்த வசனத்தை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். You shall eat in plenty and be satisfied and praise the name of the Lord your God who has dealt wondrously with you. அப்போ தேவன் எப்படி நடத்துறாரு? அதிசய விதமா நடத்தி வருகிறார். And how the Lord God is leading, He is leading in a wonderful யார் way. தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார், தேவனே நடத்துவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை எப்படி நடத்துகிறார் என்று சொன்னால் அதிசயங்களை செய்து நடத்துகிறார். And whoever is committing their lives to the Lord God is doing the wonders in their life and He is leading them. மீகா 7:15 வாசித்தால், And Micah 2:17 says, அங்கே வாசிக்கிறோம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே வாசிப்போம். 13 வாசிக்க. நடந்தது போலவே பாருங்க, கர்த்தர் சொல்றார், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எத்தனாவது வசனம்? 15. And Micah chapter 7 verses 15, as in the days when you came out of the land of Egypt, I will show them the marvelous things. So கர்த்தர் அதிசயங்களை செய்து நடத்துகிற தேவன். Our Lord God is a God who does the wonders and He will lead. எகிப்திலே அடிமைகளா இருந்தபோது அங்கே கர்த்தர் அதிசயத்தை செய்தார். And when the Israelites were under the bondage in the land of Egypt, the Lord God did the wonders. அற்புத அடையாளங்களை செய்தார். And He just did the signs and wonders. அவர்களை புறப்பட பண்ணின நாளிலே, and the day when the Lord God made them to depart மோசே from இஸ்ரவேல் there. ஜனங்களை பார்த்து சொல்றார், போய் எகிப்தியரிடத்திலே போய் கேளுங்கள் என்று சொன்னான். And the Lord God spoke to Moses saying to go and ask to the Egyptians. அவர்கள் பொன்னையும் வெள்ளியும் கேட்டார்கள், அவர்கள் பொன்னையும் வெள்ளியும் கொடுத்தார்கள். And when the Israelites asked for the gold and silver, they gave them that. அவர்கள் தரித்திரரா இருந்தார்கள். And they were poor ones. அவங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் இல்லை. And they never had any gold or silver with them. ஆனா ஒரு இரவிலே கர்த்தர் அவர்களை என்ன செய்ய பணக்காரா மாற்றி விட்டார். But one night the Lord God made them rich. நான் வாசிப்போன்னு சொன்னா 105ஆம் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம். And when you turn your Bibles to Psalms chapter 105 verses 37. வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்தார்கள். And he also brought them out with silver and gold, and there was none feeble among the tribe. So when they departed the land of Egypt, they departed with gold and silver. இது அதிசயம் அல்லவா? And is this a wonder? This is a wonder. எகிப்தில் இருக்கிற எல்லார் வீட்டிலும் கூக்குரல். And they all were crying in the land of Egypt. அந்த நேரத்துல போய் இவர்கள் போய் பொன்னு வெள்ளியும் கேட்கிறார்கள். And during that time they are just going and asking gold and silver from them. அவர்கள் பொன்னு வெள்ளியும் கொடுத்து நீங்க போனா போதும்னு சொன்னாங்க. And they just said, they just gave the gold and silver, and it is enough if you just leave this place. நீங்க போனா எங்களுக்கு சந்தோஷம். And it is of great joy if you just leave this land. கர்த்தர் எப்படி புறப்பட பண்ணினார்? And if you just see how the Lord God made them to depart. ஒரே நாளிலே ஒரு இரவிலே அந்த நாளிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? வெள்ளியும் பொன்னும் அதிகமாய் தந்தார். And one night the Lord God gave them the gold and the silver. நம்ம இப்போ சொல்ல போனா லாட்டரி டிக்கெட் அடிச்ச மாதிரி. And say if I just say it, it means they won a lottery. லாட்டரி அடிச்சா எப்படி இருக்கும்? நிறைய பேர் வாங்குறீங்க தெரியும். சைலண்டா ஒரு சிலர் வாங்கி அப்படியே தேய்க்கிறது. அந்த விசுவாசத்தில் வராதது அத்தனையும் பாவமே. And the things that doesn't come with faith, everything is sin. நாம் விசுவாசித்து நடக்கிறோம். And we are the people who walk in faith. ஒரு ஆசை எப்படியாவது ஏதாவது விழுந்துருமா? And we just have a desire, somehow we will just win a lottery.
ஆனா இவர்களுக்கு ஏன் கத்த தந்தாரு? And why the Lord God gave all these to them? 400 வருஷம் உழைத்தார்கள், ஒரு சேலரியும் இல்ல. And they were just working in the land of Egypt for 400 years, but they never received any அத்தனை payment. சேலரியும் கத்தர் இன்ட்ரெஸ்டோட அவங்களுக்கு கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. And the Lord God gave them the payment along with the interest. ஹalleluya. Hallelujah. இதுதான் அதிசயம் சொல்றது. And this is what a wonder is. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். And they all were amazed இந்த looking at சூழ்நிலை this. போய் கேட்டவனுக்கு கிடைக்குமா? And can we just receive if we just go and ask them in the மோசே situation? சொல்றான், போய் கேளுங்க. And Moses, he looked upon the Israelites and asked them to நீங்க go and ask. யாத்திராகமம் 12 அதிகாரம் 35 36 வசனத்தை வாசித்தா அங்கே நாம் வாசிக்க முடியும். And when you just read in Exodus chapter 12 verses 35 and 36, you will be able to அது read மாத்திரம் this. உபாகம் 29 அதிகாரத்துக்கு வரும்போது And not only that, when you turn your Bibles to Deuteronomy chapter அங்கே 5 29, வசனத்தை வாசித்தால் and when you read in verse 5, அவர்கள் வஸ்திரம் பழமையாகவில்லை. and their clothes were not worn இது out. அதிசயம். And this is a wonder. வஸ்திரம் துவைக்கவே இல்லை, ஆனா புதுசா இருந்தது. And they never washed their clothes, but their clothes appeared new. இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்ட நாளிலே, எகிப்திலே இருந்து புறப்பட்ட நாளிலே அது செய்த அதிசயம். And this is a great wonder which the Lord God did it to the Israelites when they departed the land of அவர்கள் Egypt. பாதரட்சை தேயவில்லை. And their sandals have not worn out. இன்னைக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவைனா வாங்கிடுறாங்க. And today when you just see, we just buy our sandals once in 2 months. நம்மால ஆஃபர் வெளியில கடையில ஆஃபர் போட்டாலே வாங்கிடுறாங்க. And say our people, when they just see the offers, they buy it. ஸோ அன்றைக்கு கர்த்தர் அவர் நடத்தும் பொழுது அவர்கள் அதாவது பாதரட்சை தேயவில்லையாம். On those days when the Lord God led the Israelites, their sandals weren't worn அது out. மாத்திரமல்ல, இஸ்ரவேலில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. And not only that, there was no feeble among the 40 Israelites. வருஷம் நடந்தார்கள். And they were just walking for கால் 400 கால் years. வீங்கவில்லை. And their feet wasn't swollen. ஹalleluya. Hallelujah. இப்போ கொஞ்ச தூரம் நடக்கவே முடியறது இல்ல. And now we are not able to walk even a small distance. இப்போ டாக்டர் என்ன சொல்றாங்க? And now what does the doctor say? காலையில 1 மணி நேரம் வாக்கிங் போ. And you just need to go for a walk for 1 hour in the morning. ஈவினிங் 1/2 மணி நேரம் வாக்கிங் போ. And you just need to go for a walk for 30 minutes in the evening. கர்த்தர் அன்னைக்கே நடக்க வச்சிட்டாரு. And the Lord God made them to walk that day itself. பாருங்க, கர்த்தர் நடக்க ஆரம்பிச்சாரு, அவங்க கால் வீங்கலைங்க. And when the Lord God led them, their feet were not swollen. இதுதான் அதிசயம். And this is a great wonder. வானத்தின் மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். And they just ate the manna that came from ஒவ்வொரு நாள் heaven. காலையில ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அவர்களை போஷிக்கிறார். And each day the Lord God was feeding them. ஞான கண்மையின் தண்ணீரை குடித்தார்கள். And they just drank from the spiritual இதெல்லாம் rock. அதிசயம் தான். And all these are the wonders. அதுதான் சொல்றாரு, எகிப்து தேசத்து புறப்பட்ட நாளிலே செய்தது போல அதிசயங்களை நான் காண செய்வேன். And that's what the Lord God says, as you just departed from the day of from the land of Egypt, on that day I will do the marvelous things. ஆண்டவர் நம்ம இப்படிதான் நடத்த வேண்டும். And the Lord God should lead us like this. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடு, என்னை நடத்துவீராக, அதிசயமாய் நடத்துவீராக. And we just need to look upon the Lord and say, Lord, I commit myself in your hands. Lord, lead me in a marvelous way. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அதிசயத்தை செய்ய அவர் விரும்புகிறார். And the Lord God wants to do these wonders in our life. எலியா தீர்க்கதரிசி மழை நிறுத்தின பொழுது பஞ்சம் வந்தது. And when prophet Elijah stopped the rain, there was a severe கர்த்தர் சொன்னார், famine. போய் கேரித் ஆற்றங்கரையிலே அங்கே தங்கியிரு, உன்னை நான் போஷிப்பேன். And the Lord God spoke to prophet Elijah saying, go and stay in the brook of Kerith and I will feed you. கர்த்தர் காகங்களை கொண்டு அவனை போஷித்தார். And the Lord God fed them through the இது ravens. அதிசயம் தானே. And this is a great wonder. மனுஷன் போஷித்தா பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனா காகங்களை கொண்டு கர்த்தர் போஷித்தாராம். And we can just say if a man feeds, is it okay? But the Lord God fed him through the ravens. காலையில மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. And the ravens brought the meat and the bread in the morning and in the அப்படியே evening. கேரித் ஆற்றங்கரையில இருக்கிற தண்ணீர், மினரல் வாட்டர் அப்படியே ஃப்ரெஷ்ஷா அவர் குடிச்சாரு. And he was just drinking a fresh mineral water from the brook of அங்க Kerith. கேரித் ஆற்றங்கரை நின்று போனபோது கர்த்தர் சொல்றாரு, சாரிபாத் விதவைக்கு போ, அங்க உன்னை நான் போஷிப்பேன். And when the brook Kerith got dried up, and the Lord God is asking them to go to Zarephath, and he said, I will provide you through a widow. அங்க போன பிறகு அங்க ஒரு அதிசயம் நடக்கிறது. And when he just went to the widow's house, there's a wonderful thing that அவனுக்கு happens. மாத்திரமல்ல, அந்த வீட்டாருக்கும் அதிசயம். And not only the wonder happened to him, but it happened to that house. பஞ்சம்
தீரும் மட்டும் என்ன ஆகுதுன்னா அங்கே பானையிலே மாவு குறைவில்லை, எண்ணெய் குறைவில்லை. And until the famine was over, the flour and the oil never was used up. கலசத்துல எண்ணெய் குறைவில்லை. And the bottle was filled with oil. டெய்லி அதிசயத்தை பார்க்கிறார்கள். And each day they were seeing the wonders. எடுக்க வருகிறது. And when they just take it, it was coming again and again. அதிசயம். And this is a great wonder. இப்படி நடத்தினா என்ன சந்தோஷமா இருக்கும். And if the Lord God is leading us like this, we will be of great joy. ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை நடத்துதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். But we just need to understand how the Lord God is leading us these days. எத்தனையோ அதிசயம் செய்து நம்மை நடத்தி இருக்கிறார். And He has done many wonders in our life, and He has led us. ஆச்சரியப்படுகிறோம். And we are just marveled looking at எப்படியோ that. நடத்தி வந்தாரே. And how the Lord God has led கொஞ்சம் us. திரும்பி பார்த்தா நம்முடைய நிலைமை நமக்கு புரியும். And when we just turn back, we will be able to understand our plight. சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவை அக்கினியில போடும்படி ராஜா உத்தரவு சொன்னான். And the king commanded to throw the Shadrach, Meshach and Abednego in the fiery அங்கே furnace. 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. And that fiery furnace was turned up 7 times அங்கே more. அக்கினியில் தூக்கி போட்டார்கள். And they just threw them in the fiery ராஜா furnace. பார்த்துட்டே ஒரு அதிசயத்தை பார்க்கிறான். And when the king saw, he just saw a great wonder. இவங்கெல்லாம் செத்து விடுவார்கள் என்று நினைத்தான். And the king, he just thought that they all are going to ஆனா die. உலாவிட்டுகிறார்களே. But they all were just walking among the ஜீவனோடு fire. இருக்கிறார்களே. And they all were with இந்த life. சோதனையிலே அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்களே. And during this temptation, they all are in அந்த life. அதிசயத்தை பார்த்து வியப்படைந்தான். And when he just saw this wonder, he was marveled. இரண்டாவது ஒரு அதிசயம். And what is the second wonder? அங்கே 3 பேர் தான் போட்டு நாலாவது ஒரு நபர் இருக்கிறாரு. And he just saw, I threw only 3 people in the fiery furnace, but there's a 4th இந்த person. சோதனையிலே நாலாவது ஒரு நபர் கூட இருக்கிறதை பார்த்தான். And during this temptation, he just saw a 4th person is walking among the மூன்றாவது fire. ஒரு அதிசயம் என்ன And, சொன்னார்? and what is the third wonder? அவன் நாலாவது நபர் தேவபுத்திரருக்கு ஒப்பா இருக்கிறார். And he just saw the 4th person, he is like the son அவனால் of விளங்கிக் God. கொள்ள முடியவில்லை. And he was not able to இவர்கள் understand ஆராதிக்கிற this. தேவன் தான் உண்மை உள்ள தேவன். So the king said, the God whom they serve is a true living God. Hallelujah. Hallelujah. ராஜா பார்த்திருப்பார். வியப்பா அடே அப்பா அதிசயத்தை பார்க்கிறாரு. And the king would have just thought, oh wow, what is a wonder. ஒரு ஒரு நீர் ஃபால்ஸ், அதாவது வீழ்ச்சி நம்ம பார்க்கும்போது என்ன செய்யறோம், நம்ம அப்படியே அதிசயமா பார்க்குறோம். வா அப்படி சொல்றோம். And when we just see a waterfall, we just look at that and say, oh wow, what a wonder. அது மாதிரி தான் அவனும் சொல்லியிருப்பான். And he would have said the same. இது மாதிரி காட்சி எங்க பார்த்திருப்பாங்க? And who would have seen this அக்கினி scene? நடுவுல உலாவதை எங்க பார்த்திருப்பாங்க? வேதத்துல எங்கேயும் பார்த்திருக்க முடியாது, இந்த இடத்துல தான் பார்க்கிறோம். And you couldn't see anywhere, only in this part we உலகத்துல just எங்க see. பார்க்க முடியாதுங்க. And you couldn't see anywhere else in the world. வேதத்தை வாசித்தா பார்க்க முடியும். And when you just read the scriptures, you will be able to see this. அதிசயங்களை பார்க்க முடியும். And we are able to see the wonders. Hallelujah. Hallelujah. தாவீது ஜெபம் பண்ண முடியும், அதிசயத்தை எல்லாம் பார்க்க முடியும், கண்ணை திறந்து விடுவீராக. And David looked upon the Lord and prayed, Lord, open my eyes so I will see your ஏதோ wonders. பார்த்து சொல்றாங்க. வேதத்தை பாரு, உள்ள நிறைய அதிசயம் இருக்கிறது. And many people are just looking at many things and say it is wow, but you just need to see the wonders which is mentioned in the கடல் scriptures. கொந்தளிக்கிறது, காற்றடிக்கிறது. And there was a boisterous wind and the sea was rough. கடல் நடந்து வருகிறார். And the Lord Jesus was walking on the water. பேதுரு சொல்றான், நீரே ஆனால் நடந்து வர கட்டளையிடு என்று சொல்கிறான். And now Peter looks at the Lord Jesus and says, Lord, if it is you, command me so I will walk on the water. இயேசு வா என்று சொல்கிறார். And when the Lord Jesus gave a command to walk on the water, தண்ணீரிலே நடந்தான். and he started walking on the water. காற்றடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. And the wind was so boisterous and the sea was rough. நம்ம ஷிப்புக்குள்ள இருந்தாலே காத்தடிச்சாலே நான் காத்தடிக்க வேணாம், சும்மா ஷிப்பு அசைந்தாலே நம்மளால நடக்க முடியாது. ஆனால் பேதுரு காற்றடிக்கிறது, கடலும் கொந்தளிக்கிறது, ஆனா நடக்கிறான். And say like if you would have been traveling in a ship and if the wind is so strong you're not able to walk, but you just see when the winds were so strong, Peter was able to walk on the water. இதுதான் அதிசயம். And this is a great wonder. ஹல்லேலூயா. Hallelujah. உன்னை அதிசயங்களை காண செய்வேன். And the Lord God says, I will make you to see the உன்னை wonders. அதிசயமா நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். And you will just praise God who has done the wonders in your life. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம்
அதிசயத்தை செய்கிறார். And the Lord God is doing the same wonders in our life. நாம் ஜீவனோடு இருப்பதே ஒரு அதிசயம்தான். And say like we are in life, so that is a great wonder. நம்மை போஷித்தாரே, நம்மை உயர்த்தினாரே, அவருடைய அதிசயம்தான். And say the Lord God has fed us and He has exalted us, and it is a great சோதனை wonder. மத்தியில நாம் ஜீவனோடு இருக்கிறோமே, அதுதான் அதிசயம். And during the times of temptations, we are alive. That is a great அந்த சோதனை wonder. மத்தியில தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதுதான் அதிசயம். And among the midst of the temptation, the Lord God is with us, and that is a great wonder. Hallelujah. Hallelujah. அதிசயமாய் நடத்துகிற தேவன். And He is the Lord God who will lead us in a wondrous உங்களை way. அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிப்பீர்கள். And you will praise God who has led you in a wonderful way. இரண்டாவது வாசிப்போம் சங்கீதம் 119 சங்கீதம் 124 வசனத்தை வாசிப்போம். And let's turn our Bibles to Psalms 119 verses இங்க 124. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? And what does the psalmist say here? உம்முடைய கிருபையினாலே நடத்தி வாசிப்போம். உமது அடியனை உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உம்முடைய கிருபையின்படியே நடத்தி, இரண்டாவது கிருபையின்படியே நடத்துகிற தேவன். And deal with your servant according to your mercy. The Lord God is leading according to His grace. ஹல்லேலூயா. Hallelujah. அதிசயங்களை செய்து நடத்துவா. And He will just do the wonders and He will lead கிருபை you. தந்து நடத்துவா. He will give you the grace and He will நம்ம lead எல்லாருக்கும் you. அவருடைய கிருபை தேவை. And we all need the Lord's grace. அவருடைய கிருபை இல்லாம நாம் இந்த உலகத்திலே ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது. And without the grace of the Lord, we cannot do any things in this world. அததான் புலம்பல்ல வாசிக்கிறோம், நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. And that's what we just read in the book of Lamentations, and we will be consumed if we do not have the Lord's grace. நிர்மூலமாகாத இப்போ உயிரோடு இருக்கிறன்னு சொன்னால் அவருடைய கிருபை தான் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறது. And the Lord God has made us to set aright, or else we will be ஒவ்வொரு consumed. நாளும் தேவன் கிருபை தருகிறார். And each day the Lord God is giving us the அவர் grace. கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். But we just need to receive the இந்த grace of கிருபை God. நம்மை நடத்தும். And this grace, it will lead இந்த us. கிருபை நம்மை பாதுகாக்கும். And this grace will protect us. Hallelujah. Hallelujah. கிருபை கொண்டு தேவன் நடத்துவார். And through His grace, the Lord God will lead அதுதான் நாம் us. கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். So that's what we should receive the grace of அவரை God. நோக்கி கூப்பிடும்போது கிருபை பெற்றுக்கொள்கிறோம். And when we are just crying out to the Lord, we are receiving நம்மை His grace. தாழ்த்தும்போது கிருபை பெற்றுக்கொள்கிறோம். When we humble ourselves, we are receiving the grace of God. பல விதத்திலே தேவன் கிருபை வைத்திருக்கிறார். And the Lord God has kept this grace இந்த in கிருபை many ways. பெற்றுக்கொள்ள வழியை வைத்திருக்கிறார். And the Lord God has kept many ways to receive this அந்த grace. கிருபையை கொண்டு எப்படி நடத்துகிறார்? And how the Lord God is leading us through His ஆதியாகமம் grace. 19 அதிகாரத்துக்கு வரும்போது And when you turn your Bibles to Genesis chapter அங்கே 19, சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்கும்படியா தூதர்கள் இறங்கி வந்தார்கள். and the angels came down in order to destroy the city of Sodom and Gomorrah. அவர்கள் இறங்கி வந்து நேரா லோத்து இடத்திலே போனார்கள். And they just came down and went directly to Lot. அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த ஸ்தலத்தை நாங்கள் அழிக்க வந்திருக்கிறோம். And they just went and said to Lot that we have come to destroy the city. இந்த ஜனங்களுடைய பாவம் தேவ சமூகத்தில் போய் எட்டி இருக்கிறது. And the sin of these people, and it has reached the Lord. அதனால உனக்கு தெரிஞ்ச எல்லாரும் நீ அழைத்து கொண்டு இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போன்னு சொன்னார்கள். And so the angels told Lot, you just take along the people whom you know and leave the ஆனால் அவன் city. போக மனதில்லை. But he never had a mind to leave that அவன் place. தாமதித்துக் கொண்டிருந்தான். And Lord, he was lingering கர்த்தர் around. சொல்றார், துரிதப்படுத்துகிறான். And the Lord God is making him to go கர்த்தர் out. தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான். And the Lord God was speaking to him ஆனா continually. தாமதப்படுத்தினான். But he was still delaying. அநேக நேரத்துல அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. And even in a life, these things happen. தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். And the Lord God is speaking to அதை us. விட்டு வெளியே வா என்று சொல்லுவார். And he will just say, come out from ஆனா that. நாம் தாமதித்துக் கொண்டிருப்போம். But we will be just lingering, or we will be அதை delaying. விட்டு வெளியே வரதுக்கு மனசே இல்ல. And we do not have a mind to come out from அந்த that. பாவத்தின் கிரியை விட்டு வெளியே வரதுக்கு மனசு இல்லை. And we do not have a mind to come out from the works of the sin. தேவன் மீது இரக்கத்தை வைத்தார். And the Lord God kept the grace upon him. அவர்கள் கைகளை பிடித்து அந்த குடும்பத்தார் கையை பிடித்து வெளியே பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார். And the angels, they held the hands of the family members of Lot and brought them out from the city. அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை 19 வசனத்தை வாசிப்போம். And when you just read in verse 19, உமது கண்களில் உமது கண்களிலே உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. உமது கண்களிலே உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணினீர். பெரிதாய் விளங்க பண்ணினீர். நீ பாராட்டின கிருபை இது பெருசா இருக்கு. பெரிய கிருபை தந்தீர், என் ஜீவனை காப்பாற்றினீர் என்று சொல்லுகிறான்.
Indeed, now your servant has found favor in your sight, and you have increased your mercy, which you have shown me by saving my life. தேவன் கிருபையாய் வெளியே கொண்டு வந்து விடுறாரு. And the Lord God is bringing them out through His grace. ஏன்னு சொன்னா நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. Because the judgment is going to come to that place. நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கத்தை தேவன் அவனுக்கு காண்பித்தார். And before the judgment, the Lord God showed the mercy for him. இரக்கத்தை மாத்திர கிருபை அவன் மீது வைத்தார். And not only He just showed the mercy, but He just kept His grace upon அவனை him. கிருபை எப்படி வழி நடத்துன்னு சொன்னால் அழிவிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. And how the Lord's grace led him, and it just protected him from destruction. Hallelujah. Hallelujah. தேவ கிருபைன்னு சொன்னா நம்ம எல்லா அழிவுக்கு நம்ம விலக்கி தேவன் காப்பாற்றுவார். And if the Lord's grace will be upon us, He will just protect us from all destruction. தேவன் பாருங்க அவன் மீது வைத்த அந்த கிருபையினாலே அவனை வெளியே கொண்டு வந்து விடுறாரு. And the grace which the Lord God has kept upon him, through that He just brought him அவன் out. ஜீவனை காப்பாற்றினார். And the Lord God protected his life. இது பெரிய ஒரு கிருபை. And it is a great grace. 86ஆம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? And what do we read in Psalms chapter 86? 13ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? And what do we read in verse 13? என்னை தாழ்ந்த பாதாளத்தில் என்னை தப்புவித்தீர். வாசிப்போம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை நீர் பெரியது. எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். பாருங்க, தாழ்ந்த பாதாளத்தை தப்புவித்தீர். பெரிய கிருபை தேவன் நம்ம மீது வைத்திருக்கிறார். For great is your mercy towards me, and you have delivered my soul from the depth of வெளியே Sheol. அந்த சூழ்நிலை வெளியே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். And the Lord God has brought us out from the கொண்டு situation. வந்து எப்படி லோத்துக்கு சொன்னாரோ இந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னாரோ அதே போல நம்மை கொண்டு வந்து இந்த சபை சரீரமாக சபையில சேர்த்திருக்கிறார். And how the Lord God asked Lot to run out of the city and asked him to go to the mountain, in the same way the Lord God has delivered us and brought us into the church. கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். And we have been saved through His grace. Hallelujah. Hallelujah. கிருபை உங்களை நடத்தும். And the grace will lead you. கிருபை உங்களை நடத்தும் போது கர்த்தர் எல்லா தீமைக்கு விலக்கி காப்பார். And if the Lord's grace will lead you, and He will make you to protect from all evil. பவுல் சொல்கிறார், நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். And Paul the apostle says, it's only by the grace of God whom I am. ஏன்னா என்னைக்கோ நான் அழிந்திருப்பேன். And I would have been destroyed any day. ஆனால் அவர் கிருபை என்னை சந்தித்தது. But His grace met me. நான் இருக்கிற தேவ கிருபை. And it's only by the grace I am. தேவ கிருபை தான் பவுலை நடத்தினது. And the Lord's grace led Paul the apostle. ஜெபம் பண்றார், ஆண்டவரே பலவீனமா இருக்கிறேன் என்று சொல்லி. And Paul the apostle looks upon the Lord and prays, Lord, I am weak. ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமா என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார். And the Lord God told him, my grace is sufficient for you, my strength will be sufficient in your weakness. என்னுடைய கிருபை உன் மீது வைக்கிறேன். And I'm just keeping my grace அந்த upon you. கிருபை உன்னை பலப்படுத்தும். And that grace will strengthen you. தொடர்ந்து நீ முன்னேறி செல்வாய். And you will be able to move forward இந்த கிருபை continually. உன்னை நடத்தும். And the Lord's grace will lead நீ you. பலவீனன் அல்ல. And you are not weak. நீ பலவான். நீ அதுக்குரிய கிருபை நான் உனக்கு வைக்கிறேன். And you are strong, and I have just kept the grace upon you. பாருங்க, இது ஒரு வெளிப்பாடு. And this is a revelation. பவுலுக்கு புரிந்து விட்டது. And Paul the apostle was able to understand அவருடைய that கிருபை day. எப்படிப்பட்டது என்பதை அறிந்தான். And he was able to understand how the grace of the Lord is. பலவீனம் சொன்னா ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது. And if we just say we are weak, we will not be able to do ஆனா anything. தேவ கிருபை தான் செய்கிறது. And it's only through the Lord's grace it will help us to do things. நான் அல்ல, தேவ கிருபை அப்படி செய்தது. And it is not me, the grace of the Lord made me to do this. அதுதான் பவுல் சொல்லுகிறார். And that's what Paul the apostle நான் says. செய்யல, தேவ கிருபை அப்படி செய்தது. And it is not me, the grace of the Lord made me to do நான் this. செய்தேன்னு சொன்னா என் பலத்திலே செய்வேன். And if I just say I'm just doing it, it is only through my ஆனால் strength. தேவ கிருபையில செய்து நான் பலவீனமானவன், ஆனால் தேவ கிருபை என்னை பலப்படுத்தி என்னை நடத்தினது. And he just says, even though I am weak, the Lord's grace was upon me, it strengthened me, and it led me. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது And when you turn your Bibles to Genesis chapter 39, அங்கே யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டான். and Joseph, he was in prison. கர்த்தர் அவனை கிருபை கொண்டு எப்படி நடத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். And we are just seeing how the Lord God led through His mercy. 21ஆம் வசனத்தை நான் வாசிப்பேன் சொன்னால், And when you just read in verse 21, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து யோசேப்போடு இருந்தா அவன் மேல் கிருபை வைத்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையுடைய தயவு
கிடைக்கும்படி செய்தார். But the Lord was with Joseph and showed him mercy, and he gave him favor in the sight of the keeper of the prison. பிரிசன்ல வந்து விட்டனே ஒன்று செய்ய முடியாது என்று அவன் நினைக்கவில்லை. And he never thought, as I ended up in prison, I'm not able to do அவன் வாழ்க்கை anything. முடிந்து விட்டது. And he never said that, oh, my life has come to an end. அவ்வளவுதான், இதிலே நான் மரித்து விடுவேன் என்று சொல்லி நினைக்கவில்லை. And he never thought that he is going to die in prison. தேவ கிருபை அவன் தேடினான். And he just seek the grace of God. யார் தேவ கிருபையை நோக்கி பார்க்கிறான் அவருக்கு கிருபை தருவார். And whoever is looking upon the grace of God, the Lord God will give it. தேவ கிருபைக்காக காத்திருக்கந்தா நிச்சய கிருபை தருவார். And whoever is just waiting for the grace of the Lord God will surely give இவன் it. மீது கிருபை இறங்கினது. And the Lord's mercy descended upon அங்கே Joseph. சிறைச்சாலையுடைய கண்களே தயவு கிடைக்க பண்ணினார். And he was able to receive the favor from the sight of the keeper of the அங்க இருக்கிற prison. எல்லா பிரிசனும் எல்லாரையும் இவன் கையில விட்டான். And so the keeper of the prison committed everyone who is in the prison in the hands of அது தொடர்ந்து Joseph. வாசிப்போம் அந்த வசனத்தை. 21ஆம் வசனம். சிறை ஆ, கர்த்தரோ ஆ. யோசேப்போடு இருந்து ஆ. அவன் மேல் கிருபை வைத்து கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் எல்லாரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். யார் கையில ஒப்பு கொடுத்தாரு? யோசேப்பின் கையில. இவனே ஒரு பிரிசனரு, அவன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. And the keeper of the prison committed to Joseph's hand all the prisoners who were in the prison. Whatever they did there, it was his doing. ஹல்லேலூயா. Hallelujah. எந்த சூழ்நிலை கிருபை உங்களை நடத்தும். At any situation, the Lord's grace will lead you. சூழ்நிலை பார்க்க கூடாது, தேவ கிருபை நாம் பெற்றிருக்க வேண்டும். And we shouldn't be seeing the situations, but we should have received the grace of தேவ God. கிருபை என்ன சொன்னால் கர்த்தர் நடத்தி கொண்டே இருப்பாருங்க. And if you have the Lord's grace, He will lead us. ஹல்லேலூயா. Hallelujah. மூன்றாவது நான் வாசிக்கும் சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். And thirdly, when you turn your Bibles to Psalms chapter 73. 24ஆம் வசனம். And Psalm 73 verses 24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். மகிமையிலே நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி. You will guide me with your counsel and afterwards receive me to glory. தேவன் எப்படி நடத்துகிறார்? ஆலோசனை தந்து நடத்துகிறார். And how the Lord God is leading us by giving his counsel. அதிசயமாய் நடத்துகிறார். And he is leading us in a marvelous கிருபை way. வைத்து நடத்துகிறார். And he is keeping his grace upon us, and he is அவருடைய leading us. ஆலோசனை தந்து நம்மை நடத்துகிறார். And he is giving us a counsel, and he is leading இந்த us. சங்கீதக்காரன் ஆரம்பத்துல இருந்து இந்த 73ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, And when you just read Psalms 73, நமக்குள்ளாக சில கேள்விகள் இருப்பது போல இந்த சங்கீதக்காரனுக்குள்ளாக சில கேள்விகள் இருந்தது. and as we have many questions in us, in the same way the psalmist had many questions in his mind. சில நேரத்துல ஏன் இந்த காரியம் நடக்கிறது என்று சொல்லி சில கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். And there might be some questions in us, why all these things are happening in my எல்லா life. கேள்விக்கும் தேவன் பதில் தருகிறார். Our Lord God is a God who just gives answers to all the எப்ப பதில் questions. தருவார்? அவருடைய ஆலோசனை கேட்கும் பொழுது. And when he will give the answer, when we just heed to the counsel of இந்த God. சங்கீதக்காரனுக்குள்ள என்ன கேள்வி? And what is the question that the psalmist had in his mind? வாசித்து பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்து 4ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா இந்த துன்மார்க்க செழித்து இருக்கிறானே. And when you just read in verse 3, he is just thinking how the wicked is so prosperous. பாத்தீங்கன்னா துன்மார்க்க தேவனை தேடல, தேவனை குறித்த அறிவு இல்ல, இவன் பார்த்து செழிப்பா இருக்கிறான், இவன் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறான், எடுப்பாய் பார்க்கிறான், அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அவன் சொல்லுகிறான். And the psalmist says the wicked, and even though he is not seeking the Lord and he is not looking among the Lord, how he is so prosperous in his life and how he is just looking upon others very boastfully. ஆனா நான் தேவனை தேடுகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் தண்டிக்கப்படுகிறேன். But I am just seeking the Lord every day and I have been punished. ஆனா அவன் ஆசீர்வாதமா இருக்கிறானே. But he just looks the wicked and say, oh, he is having a life of blessing. எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது. And he just says, as I draw closer to God, I am just facing many problems in my life. தேவனை தேட தேட வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனை நான் சந்திக்கிறேனே. And when I am just seeking the Lord more and more, I am facing many problems in my life.
ஒரு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. and I'm not receiving any blessings. பாருங்க இவனுக்குள்ள அது இப்படிப்பட்ட ஒரு கேள்வி. And the psalmist, he just had a question like அதனால அவன் this. சோர்ந்து போய்விட்டான். And so he just became very அவன் weary. சோர்ந்து அப்படியே படுத்து கொண்டிருக்கிற நேரத்துல And when he was weary and even he was lying down, அப்பதான் கர்த்தர் பேசுகிறார். and the Lord God started speaking to அநேக him. நேரத்துல நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. And many times we might be having a question like this in us. அதுக்கு தான் நான் ஜெப கூட்டத்துக்கு வரது இல்லைங்க. And that's what some people say, that's what I do not come for any prayer meetings. இப்ப பார்த்தா எங்க போறீங்க? ஜெப கூட்டத்துக்கு போறீங்களா? And say like if somebody asks where are you going, I'm just going to the prayer. எங்க போறீங்க? ஃபாஸ்டிங் பிரேயர் போறீங்க? And are you just going to the fasting எங்க prayer? போறீங்க? பைபிள் ஸ்டடிக்கா போறீங்க? And where are you going? Are you going to the Bible study? என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க? And what blessing have you received? பிசாசு வந்து காதுல சொல்றான். And Satan, he will just come and say this into your ear. உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம். And when you just see like you're having many problems in your life, எவ்வளோ உன் வாழ்க்கையில துன்பங்கள்லாம் வந்து கர்த்தர் ஏன் பதில் தர மாட்டாரு? and you are just facing many problems in your life, why the Lord God is not giving any answer? அவன் பாரு உலகத்தார் எப்படி சந்தோஷமா இருக்கிறான். And when you just see the worldly people, they are just leading a life of happiness. அதுதான் எங்க வீட்ல நாங்க ஜெப கூட்டத்தை வச்சது இல்ல. And that's what we are just not keeping any prayer meeting in our என்னைக்கு house. வச்சோமோ அன்னில இருந்து அடுத்த நாள்ல இருந்து எங்களுக்கு ப்ராப்ளம். And if I just keep a prayer in my house, from next day we are facing problems. பாருங்க இப்படிப்பட்ட ஒரு காரியம் இவனுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவத்துக்கு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையிலே இருக்கிறது. And the psalmist, he just had a question like this. Even today, many children of God, many Christians, they have a question like அந்த this. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். And when you just see the Christian life, it is a life of அது suffering. ஒரு நல்ல போராட்டம். And it is a good நாம் suffering. போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். And we have been called in order to இது ஒரு struggle. இடுக்கமான ஒரு வாசல். And this is a very narrow way. இதுல பலவிதமான பிரச்சனை வரதான் செய்யும். And you might be facing many problems when you are just going through this நான் way. நிற்பேன் என்று சொன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை தேவன் தந்து விடுவார். But if we just stand, and surely the Lord God will give us the victory. இவன் கேள்விக்கு பதிலை கர்த்தர் தருகிறார். And the Lord God is giving the answer to his question. அவர்கள் ஒரு நிமிஷத்திலே எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள். And in a moment they were perished. ஒரே நிமிஷம் தான். And it was only a moment. தேவனை தேடவில்லை. And they never seek the Lord. லைஃப் அதாவது முடிவு பரிதாபமா இருக்கிறது. And when you just see the end of their lives, it is of great pity. ஆனால் தேவனை தேடுகிறவர்களுக்கோ But whoever is seeking the Lord, தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கோ and whoever is heeding to the counsel of the Lord, தொடர்ந்து கர்த்தர் நடத்தி மகிமையிலே முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வார். and the Lord God will lead them continually and afterward receive them to glory. முடிவு நல்லா இருக்கும். And the end will be good. முடிவு சமாதானமா And இருக்கும். the end will be of முடிவு peace. மகிமையா இருக்கும். And the end will be of glory. இந்த முடிவை பார்த்த பிறகுதான் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். And after just seeing the end, he just says, it is good for me to be drawing closer to ஒரு பெரிய God. தீர்மானம் எடுக்கிறான். And he is taking a big decision என்ன here. பிரச்சனை வந்தாலும் சரி, And no matter what என்ன problems போராட்டம் come, வந்தாலும் சரி, and no matter what என்ன temptation இழந்தாலும் comes, சரி, no matter whatever I நான் lose, தேவனை தேடுவதை விட்டு விட மாட்டேன். and I will never leave நான் seeking the ஜெபிக்கிறதை விட்டு விட Lord. மாட்டேன். I will never leave my prayers. உலகத்தை புறம்பே தள்ளி தேவனை முன்பாக வைப்பேன். And I will cast out the world, and I will keep the Lord in front ஏன்னா of me. முடிவை பார்த்து விட்டான். Because he has seen the end. முடிவு மகிமை. And if you just see the end, there is glory. Hallelujah. Hallelujah. தேவனுடைய ஆலோசனை. And it is the counsel that comes from யாரெல்லாம் God. தேவ ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறார்களோ And whoever is heeding to the counsel that comes from அவர்களெல்லாம் God, பாக்கியவான்கள். and they are blessed. தேவ ஆலோசனை அசட்டை செய்யக்கூடாது. And you shouldn't be despising the counsel of God. தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய வார்த்தை வாசிப்பதனால் வரும். And the Lord's counsel will come through the reading the word of நீங்க God. வேதத்தை வாசித்து பாருங்க, கர்த்தர் ஆலோசனை தருவார். And when you just read the word of God, the Lord will give us the counsel. தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டு பாருங்க, அதுல இருந்து பிரசங்கத்துல ஒரு ஆலோசனை தருவார். And when you just hear the word of God through the sermon, the Lord God will give you the counsel. தேவ ஆலோசனை அந்தந்த நேரத்துக்கு தேவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். And the Lord God will give us the counsel at the right time. என் கண்ணை உன் மீது வைத்து உனக்கு ஆலோசனை தந்து உன்னை நடத்துவேன். And the Lord God says, I will set my eye upon you, give you the counsel, and I will lead தேவனுடைய you. வார்த்தை மூலமா ஆலோசனை தருகிறார். And the Lord God is giving the counsel through the word of இந்த God. ஆலோசனை நித்தியமாய் நம்மை நடத்துகிறது.
And this counsel, it leads us to eternity. நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிறது, And it leads us to eternity. மகிமைக்கு நேராய் It நடத்துகிறது. leads us to glory. ஹalleluya. Hallelujah. அதான் வேதத்தை இரவும் பகலும் வாசிக்க வேண்டும். And that's what we should read the scriptures day and night. சில கேள்வி இருக்கு, அவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். And we might be having some questions, but we just need to commit it in the hands of the Lord. கேள்வி கேக்குறோம், பரலோகத்துக்கு போக மாட்டான். And whoever is asking questions, he will never go to heaven. அந்த கள்ளன் கேள்வி கேட்டே தான் பரலோகத்துக்கு போகவில்லை. And that robber, he asked a question and he never went to the ஒரு heaven. கள்ளன் என்ன தன்னை தாழ்த்தினா பரலோகத்துக்கு போயிட்டான். And one thief, he just humbled himself and he just went to the அதனால with the Lord. கேள்விக்கு தேவன் என்ன செய்கிறாரு, ஒரு நாள் வச்சிருக்கிறார், அந்த நாள்ல உங்களுக்கு பதில் தருவார். And for all your questions, the Lord God has kept a day and he will give you the ஆனா answer. ஆலோசனைக்கு கீழ்ப்படிங்க. But you just need to obey to the counsel of பல God. விதமான கேள்விகள் இருக்கலாம், And maybe it might be any question. எல்லாம் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. But you just need to commit everything in the hands of ஏன் the வாழ்க்கையில Lord. இப்படி நடந்தது, And why this has happened in my ஏன் life. வாழ்க்கையில இப்படி நடக்கிறது, And why this is happening in their ஏன் lives. வாழ்க்கை இது நடக்கவில்லை, And why this has never happened in my life. கேள்விகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். And like this, you can just ask questions like ஆனால் this. அதனா ஒரு சைடுல வைத்து தேவ ஆலோசனைக்கு செவி சாய்க்கும் பொழுது But when you just set all these questions on one side and if you just heed to the counsel of தேவன் உங்களை God, நடத்துவதை பார்க்க முடியும். and you will be able to see the Lord God is leading நீங்க you. என்னைக்கு கேள்வியை நிறுத்தலையோ அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா தேவனுடைய நடத்துதலை பார்க்க முடியாது. And if you wouldn't stop your questions, you cannot see the Lord's என்னைக்கு leading. கேள்வி நிறுத்துறீங்களோ And when you just stop your questions, இன்னைக்கு தேவன் நடத்துவார். and then the Lord God will lead you. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். And the Lord God will guide you or lead you தேவனுடைய continually. கரத்துல ஒப்பு கொடுப்போம். And let us commit ourselves in the hands of the நம்முடைய Lord. வாழ்க்கையை நடத்துவார். And the Lord God will lead our life. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்துவார். And He will lead our நம்முடைய family. பிள்ளைகளை He நடத்துவார். will lead our children. நம்ம பிள்ளைகளை எதிர்காலத்தை நடத்துவார். He will lead our children's future. Hallelujah. Hallelujah. எழுந்து நின்று கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Let's rise up on our feet and close our eyes and look upon the Lord. ஆண்டவரே என்னை நடத்துவீராக. Lord, lead me. ஹalleluya. இந்த ஆறாவது மாதத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். And we have entered into the 6th month. நாங்கள் எங்களை நடத்த கூடாது. And we shouldn't be leading ourselves. எங்களுக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க கூடாது. And we shouldn't be leading a life pleasing to நீர் us. எங்களை நடத்த வேண்டும் அப்பா. Lord, you should lead us. ஆண்டவரே எங்களை நடத்துவீராக. Lord, lead me. ஆண்டவரே இந்த காரியத்திலே உம்முடைய நடத்துதல் இருப்பதாக. Lord, let your leading be in this thing. எந்த காரியம் நாம் ஜெபம் பண்ணுகிறோம் அந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நடத்துதல் இருக்கும்படியா இந்த வேளையிலே நாம் ஜெபம் பண்ணுவோம். And whatever thing you are expecting in your life, let you commit that in the hands of the Lord, so He will lead you. தேவன் நடத்தும் போது அதிசயமாய் நடத்துவார். And if the Lord God will lead you, He will lead you in a marvelous way. தேவன் நடத்தும் போது கிருபை வைத்து நடத்துவார். And if the Lord God is leading you, He will keep His grace upon you and lead ஏற்ற you. ஆலோசனை தந்து நடத்துவார். And He will give you the counsel and He will lead நம்முடைய you. தேவன் நடத்துகிற தேவன். Our Lord God is a God who leads us. ஹalleluya. Hallelujah. ஆண்டவரே நடத்துவீராக. Lord, lead me. ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்தும். Lord, lead my family. ஆண்டவரே என் வேலைக்காரத்தை நடத்தும். Lord, lead me at my workplace. இந்த காரியத்தில் உம்முடைய நடத்துதலை நாங்கள் காண வேண்டும். And Lord, let us see your leading in my உம்முடைய life. கரத்தின் நடத்துதலை நாங்கள் காண வேண்டும். Lord, we should see the leading of your hand in my இப்போ life. தேவனுடைய கரம் இறங்கட்டும் அப்பா. And may the Lord's hand descend upon. தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும். And let the powerful hand of the Lord descend upon each and every நன்மைகளை one. அளிக்கிற கரம். And it is the hand which gives us the goodness. ஆசீர்வதிக்கிற கரம். And it is the hand that gives us the சகல blessings. நன்மையினாலே நம்மை நிரப்புகிற கரம். And it is the hand which gives us all the goodness. அற்புத அதிசயங்களை செய்கிற கரம். And it is the hand which does the signs and wonders. அதிசயத்தை செய்கிற கரம் இறங்கட்டும் அப்பா. And let the wonderful hand descend upon each and every உம்முடைய one. கிருபையின் கரம் இறங்கட்டும். And let the hand of grace descend upon உம்முடைய each and every ஆலோசனை one. ஆண்டவரே தருகிற உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இறங்கட்டும். And let the word that gives us a counsel that come upon everyone. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நடத்துவார். And the Lord God will lead you. நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீர்கள். And you will see the அற்புதத்தை wonders. காண்பீர்கள். And you will see the அந்த கரத்தை miracles. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். And whoever has committed their lives in the hands of the Lord God is blessing their lives. ஹalleluya. Hallelujah. அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். And let us commit ourselves in the hands of the Lord and pray. ஜீசஸ் ஹalleluya. ஸ்தோத்திர ராஜா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாம் சேர்ந்து வாயில திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. கர்த்தாவே எங்களை நடத்துவீராக. ஜீசஸ் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம்.
ஹalleluya. உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆண்டவருடைய நடத்துதல் என்னை நீங்கள் காண்பீர்கள். ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை ரட்சகரே, இந்த நாளில கூட இப்படிப்பட்டதான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்த கிருபைகளுக்காக நாங்க கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நன்றி ஏறெடுக்கிற ராஜா. இந்த நாளிலே நாங்க கேட்டதான வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாள் மட்டும் எங்களை நீங்க அதிசயமாய் நடத்திருக்கீங்க ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நன்றி ஏறெடுக்கிறோம் ராஜா. கிருபையாய் கிருபையாய் இந்த நாளிலே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நன்றி ஏறெடுக்கிற ராஜா. உம்முடைய ஆலோசனைக்காக நன்றி. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட பாதையில இனிமேலும் நடத்துங்க. நடத்தின இம்மானு வேலராய் இருக்கிற தேவன் இனிமேலும் இவர்களை இப்படிப்பட்ட பாதையில நடத்தும்படியா உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, வாலிய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, நம்முடைய சட்டைகளை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் தடைப்பட்ட பிள்ளைகளை கூட வருகிற நாட்களிலே இந்த இடத்திலே நிரப்பி ஆண்டவரே ஒரு தடையில்லாமல் வந்து உம்மை ஆண்டவரே அப்பா ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய், இப்படி வருகைக்கு ஆயத்தப்படும்படியாய் ஒவ்வொருவரையும் தடைகளை மாற்றி கொண்டு வாங்க. ஒவ்வொரு குடும்பத்தாரை பேர் பேரா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.